الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب الكرم والجود والإنفاق في وجوه الخير ثقة بالله تعالى. قال الله تعالى: وما أنفقتم من شيء فهو يخلفه. وقال تعالى: وما تنفقوا من خير فلأنفسكم وما تنفقون إلا ابتغاء وجه الله وما تنفقوا من خير يوفى إليكم وأنتم لا تظلمون. وقال تعالى: وما تنفقوا من خير فإن الله به عليم. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய பாடம் 60வது பாடம். கொடையளித்தல், தானம் தரம் செய்தல், அல்லாஹ்வை பயந்து நல்ல வழிகளில் செலவு செய்தல். இதில் இமாம் நவவி ரஹிமல்லாஹ் அவர்கள் 3 வசனங்களை முதலில் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒன்று சூரத்து சபாவுடைய 39வது வசனம், இரண்டாவது சூரத்துல் பக்கராவுடைய 272வது வசனம், மூன்றாவது 273வது வசனம். இது அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்ற வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு. எதை நீங்கள் நல்வழியில் செலவு செய்தாலும் இன்னும் பலவற்றை அதற்கு பகரமாக வழங்குவான் அல்லாஹ். அடுத்த வசனத்தில், நல்லதிருந்து நீங்கள் செய்யும் செலவு உங்களுக்கு பயனாக இருக்கும், அல்லாஹ்வின் திருப்தியை, அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடிய தவிர நீங்கள் செலவு செய்யவில்லை. நல்லதிலிருந்து நீங்கள் செலவு செய்வதை உங்களுக்கு கூலியாக வழங்கப்படும், மேலும் நீங்கள் அநீதம் செய்யப்பட மாட்டீர்கள். இந்த வசனத்தில் அனைத்துமே அல்லாஹு தஆலா நமக்கு அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதை ஊக்குவித்திருக்கின்றான். செலவு செய்வது என்பது இது நமக்காக தான். ஏனென்றால் நம்முடைய காசும் நம்முடைய பணம் எதுவென்றால், நாம் எது செலவு செய்தோமோ, அல்லாஹுடைய பாதையில் எது செலவு செய்தோமோ அது நம்முடைய பொருள், நம்முடைய செல்வம். எது நாம் விட்டு செல்கின்றோமோ அது நம்முடைய வாரிசுகள் அதை அனுபவிப்பார்கள். இந்த வசனத்தில் அதே போல் அடுத்ததாக, வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலிஅன்ஃபுசிகும், நீங்கள் நன்மையான விஷயத்தில் எது செலவு செய்தாலும் அது உங்களுக்காக தான். வமா துன்ஃபிகு இல்லா இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ், நீங்கள் எதுவெல்லாம் செலவு செய்கின்றீர்களோ இது எதற்காக? அல்லாஹுடைய திருமுகத்திற்காக. மறுமை நாளில் அல்லாஹுடைய திருமுகத்தை பார்த்து அவனுடைய திருப்தி மற்றும் பொருத்தத்தை பெறுவதற்காக தான் நீங்கள் செலவு செய்கின்றீர்கள். இந்த உங்களுடைய தானம் தர்மத்தில், உங்களுடைய செலவுகளில் இந்த உலகத்துடைய தேவை எதுவுமே இல்லாதவர்களாக அல்லாஹுக்காக நீங்கள் இஹ்லாஸான முறையில் செய்வது, அது அல்லாஹுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு ஏற்படுத்தும். வமா துன்ஃபிகு மின் கைரி யுவஃபா இலைக்கும், நீங்கள் எதுவெல்லாம் நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ, தானம் தர்மம் செய்கின்றீர்களோ, இது முழுக்க வஃபி என்பது முழுக்க கொடுப்பதற்கு முழுமையான பரிபூர்ணமாக, அதுல எந்த ஒரு குறையும் ஏற்படாது. கொடுக்கக்கூடியவன் யார்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அவன் கொடுக்கும் பொழுது பரிபூர்ணமாக நாம் செலவு செய்த அனைத்துமே அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால், அந்த செல்வத்தில் வெறும் நம்முடைய தேவைகள் மற்றும் பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் கொடுக்கவில்லை. மாறாக அதில் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்திலும் சிலருடைய உரிமைகள் நம்முடைய செல்வத்தில் இருக்கு. அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுக்கின்றான், அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்கின்றான் என்றால் அது எனக்கு மட்டும் கிடையாது. அதில் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய, அது என்னுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், என்னுடைய மனைவி மக்களாக இருக்கலாம், என்னுடைய அண்டை வீட்டாராக இருக்கலாம், என்னுடைய உறவுகளாக இருக்கலாம், ஏன் என்னுடைய இந்த சமுதாயமாக இருக்கலாம், மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்கலாம். அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுக்கின்றான், அது அவருக்காக மட்டும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அவரை கொண்டு பல மக்களுக்கு பலன் தருவதற்காகவும், அந்த பல மக்களுக்கு அதை கொண்டு நல்ல ஒரு விஷயத்தை அடைவதற்காக அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த செல்வத்தை கொடுப்பது எதற்காக? சோதிப்பதற்காக.
அல்லாஹு தஆலா நமக்கு செல்வத்தை கொடுக்கின்றான் என்றால் சோதனைக்காக. அதே போல குழந்தை பாக்கியம் கொடுப்பதும் இதுவும் சோதனைக்காக. அது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சூரத்து தகாபுனுடைய 15வது வசனத்தில் இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் வாரிசுகளும் இது என்ன ஃபித்னா, இது உங்களுக்கு சோதனை, இது உங்களுக்கு சோதனையாக இருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அடுத்த அதே தொடர்ச்சியாக வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம், மற்றும் அல்லாஹ்விடம் இதற்குரிய மகத்தான கூலி உண்டு. ஒரு தரப்பில் சோதனை என்று கூறினான் அல்லாஹு தஆலா, அதே வசனத்தில் உங்களுக்கு அல்லாஹ்விடம் மகத்தான கூலியும் உண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றான். என்ன அர்த்தம்? அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்து சோதிக்க விரும்புகின்றான். என்ன சோதனை? அதை நீ சரியாக பயன்படுத்துகின்றாயா? நான் அனுமதித்த வழியில் நீ அதை செலவு செய்கின்றாயா? நான் அனுமதித்த வழியில் நீ அதை உனக்காக அமைத்துக் கொள்கின்றாயா என்று அல்லாஹ் தஆலா சோதிக்கும். உரிமையாளர்களுக்கு நீ கொடுக்கின்றாயா? ஹலாலான முறையில் நீ திரட்டுகின்றாயா? ஹராமான முறையில் அதை திரட்டி அதை செலவு வீணடிக்கின்றாயா? இது சோதனை. அதே போல குழந்தைகளுடைய பாக்கியம் சோதனை. அல்லாஹ் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கவில்லை, மலடாக ஆக்கிவிட்டான் என்றால் அவருக்கு சோதனை என்ன? பொறுமையோடு சபராக இருந்து கொண்டாலே அந்த சோதனை வெற்றி பெற்று விடுவார். ஆனால் குழந்தை பாக்கியம் பெற்றவருக்கு அவருடைய அந்த குழந்தையுடைய சுப செய்தி அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் குழந்தை பாக்கியம் கொடுத்த அதே நிமிடத்தில் அந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் அவர் சோதிக்கப்படுவார். எதுவரை அந்த குழந்தையை சீராக, செம்மையாக, சிறந்த ஒரு ஒழுக்கத்துடன், நல்ல ஒரு தர்பியத்துடன் படைத்த ரப்புடைய அறிமுகத்தை நினைவுபடுத்தி இந்த மார்க்க பற்றை ஏற்படுத்தி அவரை தர்பியத் செய்வது, இது சோதனை. இதில் வெற்றி அடைந்தார் என்றால் அவர் சொர்க்கம். இந்த சோதனையில், இந்த 2 சோதனையில் அவர் தோல்வி அடைந்தார் என்றால் அவர் நரகத்தில் செல்லக்கூடியவராக. இந்த சோதனையில் சரியான முறையில் யார் இதை பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அல்லாஹ்விடம் என்ன? அவர்களுக்கு வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம், அவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு. ஏனென்றால் சிலர் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ் கொடுத்த செல்வம் ஹராமான விஷயத்தில் மனோ இச்சை பின்பற்றுவதற்காக செலவு செய்கின்றார்கள். அது அந்த காசு அல்லது அந்த பணம் என்னவாக இருக்கும்? அவருக்கு வபாலாக இருக்கும். அது அவருக்கு பெரிய ஒரு சுமையாக தான் இருக்கும். அது அவருடைய அழிவுக்கு அதே ஒரு காரணமாக இருக்கும். இரண்டாவது, சிலர் அல்லாஹுடைய திருமுகத்திற்காக, அல்லாஹு தஆலாவுடைய திருமுகத்திற்காகவும் அவருடைய பொருத்தத்தை பெறுவதற்காகவும் என்ன செய்கின்றார்கள்? செலவு செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த செலவு அவருக்கு இந்த உலகத்தில் சீராக அமைக்கும், மறுமையும் அவருக்கு சீராக அமைக்கும். மூன்றாவது சாரார் என்ன இருக்கின்றார்கள்? சிலர் செலவு செய்கின்றார்கள், ஆனால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தில் செலவு செய்கின்றார்கள். அது உலகத்திற்கும் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது, மறுமைக்கும் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கொடுத்த அந்த செல்வத்தை வீணடித்து விட்டார்கள். கொடுத்த செல்வத்தை என்ன செய்தார்கள்? அதை வீணடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை, செல்வத்தை வீணடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். புகாரில அந்த ஹதீஸில் வருகின்றது. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த விஷயத்தை நாம் அல்லாஹுடைய பாதையில் நாம் செலவழிப்பது என்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. எவ்வளவு செலவு செய்வோமோ அந்த அளவு நமக்கு திரும்பி அது அல்லாஹு தஆலாவிடம் அதற்குரிய கூலி இருக்கின்றது. அன்ஃபிக் உன்ஃபக் யுன்ஃபக் அலை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நம்ம ஹதீஸுகளை இந்த தலைப்பின் கீழே ஹதீஸில் பார்ப்போம். இந்த அமர்வில் நாம் வசனத்துடைய விளக்கங்களை நாம் பார்த்தோம். ஆக அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அன்புக்குரியவர்களே, அதில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் அதில் உரிமையின்றி என்று நினைத்து நாம செலவழிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். தனிப்பட்ட அந்த வரக்கூடிய பொருளாதாரம் நமக்கு நிம்மதியையும் நமக்கு ராகத்தையும் கொண்டு வரும். இல்லை என்றால், அதை உரிமையாளருக்கு கொடுக்கவில்லை என்றால் வரக்கூடிய பொருளாதாரம் பிரச்சனையும் குழப்பத்தையும் அவருக்கு முசீபத்தை தான் கொண்டு வரக்கூடியவர். என்ன பொருளாதாரம் வந்தால் என்ன? பகைமை, உள்ளிருந்தும் உறவினர்களுக்கிடையும் வெளியிருந்தும் பகைமை ஏற்படும். ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வம், இதில் மற்றவர்களுக்கும் பங்குண்டு செலவு செய்வது மார்க்கம் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது. இந்த செலவு செய்வது, மக்களுக்கு உதவி செய்வது என்பது மார்க்கம் நமக்கு இபாதத் என்று நமக்கு உதவுகின்றது.
அது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் இருந்து நாம் அதிகமான முறையில் மக்களுக்கு உதவி மற்றும் சமுதாயத்திற்கு உதவி செய்து அதை தானம் செய்து அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.